ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்பஜா மாதரம் மலிம் ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமன சூனவே யத் கடாட்சைக லக்ஷானாம் சுலப ஸ்ரீதர சதா மண்ணுயிர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் லவானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். திருப்பாவையில அடுத்தது எல்லே இளங்களையே இன்னம் உறங்குதியோ அப்படிங்கிற 15வது பாசுரத்துல வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற இடத்துல சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல சொல்லச்சே பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னா நமக்கு அவன் தோற்கும் தோல்வி தோல்விக்கு தோற்றுப்பாட. அதாவது நம்ம அவங்கிட்ட தோத்து போய் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா ஜிதந்தே புண்டரீகாட்சான்லாம் சொல்லி அவன் காலில் விழறோம் தோத்து போய். இதனால நம்ம ஜெயிச்சுட்டு இருந்தோம், அவன்கிட்ட பிடிபடாத ஓடிட்டு இருந்தோம். இன்னைக்கு பிடிபட்டுட்டோம். பிடிபட்டதுக்கு அப்புறம் சத்சங்கத்து வாயிலாகவும் ஒரு சதாச்சாரியன் கிருபையினாலையும் நமக்கு சரணாகதிங்கிறது ஏற்பட்டு பகவத் குணங்களை அனுபவிச்சு ஒரு வழியா வைகுண்டம் போய் சேர்ந்தா விட்டு நம்ம தோத்து போயிட்டோம், அவன் ஜெயிச்சுட்டான் அப்படின்ற இல்லையா. யார் தன்கிட்ட தோத்து போறாளோ அவளுக்கு தானே தோத்து போய் திருவடியில விழுவானோ. இது அவனுடைய சுபாவம். அகம் பக்த பராதீனஹா அஸ்வதந்திர இவத்விஜா போன்றதான ஸ்லோகங்கள் பாகவதத்துல பிரசித்தம். அவனே அடியவர்க்கு அடியவனாக அடியவர்க்கு மெய்யனாகிய அப்படின்னு பாடுறார் இல்லையா திருமங்கழ்வார். அப்படி அடியவர்க்கு அடியவனாக பகவானே ஆயிடுவானாம். அதனால அந்த பகவான் அப்படி தோத்து நமக்கிட்ட தோத்து போய் அவன் நமக்கு தாசானு தாசனா கிடப்பான்றச்சே அவனுடைய நாமங்களை பாடணும் அப்படின்னு. அதுதான் அங்க மாயனை பாடேலோ ரெம்பாவான்றான். மாயன்னா என்னன்னா எல்லாரையும் தோக்கடிக்கக்கூடியவன், சர்வோத்கிருஷ்டனா இருக்கக்கூடியதான எம்பெருமான் பரபிரம்மம். ஆனா நம்ம கிட்ட காலில் விழறான், நம்மள்கிட்ட கெஞ்சறான், நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கறான். அவனுடைய கடாட்சத்துக்கு பிரம்மாதி தேவர்கள் ஏங்கச்சே அவன் பிரபன்னர்களாகிய சரணாகதருடைய கடாட்சம் நம்ம பேர்ல படாதா? இவாளுடைய பாசுரம் கேட்க மாட்டோமா? இவா நாமத்தை சொன்னா அதை கேட்க மாட்டோமா? இவா நம்மளை ஆசையா சேவிக்க மாட்டாளா அப்படின்லாம் அவன் ஏங்குறான் பார்த்தீங்களா. அப்படி பகவான் இறங்கி வர குணத்தை அந்த நாமங்களை இறஞ்சி பாடணும். சரணாகத வத்சலாய நமஹா அப்படின்னும் பக்த வத்சலாய நமஹா அப்படின்றதெல்லாம் அவனுடைய நாமங்களை சொல்றதுதான் பாடேலோர். மாயனை பாடு. மாயன்றது அவன் போய் நம்ம கிட்ட தோத்து திருவடியில விழறானே அந்த குணத்தை பாடு அப்படின்னாங்க. அதே விஷயத்துக்கு 6000 அழகியவனவாள பெருமாள் நாயனார் பாட நம்முடைய தோல்வியும் அவனுடைய வெற்றியையும் தோற்ற பாட. பகவான் ஜெயிச்சுட்டான், நம்ம தோத்து போயிட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி தோற்றவர்கள் ஜெயிச்ச வாழ்க்கை பாட்டு பாடுறது உண்டு. அவ பேரை சொல்லி பாடணும். இந்த ராஜாட்ட நாங்கள் தோற்றோம் அப்படின்னு இந்த ராஜாவுடைய புகழை இறஞ்சி பாடிச்சே. கேவலம் புகழ் பாடுறது மட்டும் இல்லை, அவனுடைய நாமத்தை சொல்லி பாடணும். இது எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னா ராமாயணத்துல எல்லா வானராலும் ராஜாதி ராமச்சந்திர பிரபுடைய தலைமையில ஜெயிச்சு விட்டான். ராவணன் பட்டு போனான், அடிபட்டு விழுந்துட்டான், உயிர் போயிடுத்து. அப்ப அங்க எதிர்க்க பட்சத்துல இருக்கக்கூடிய ராட்சசால் யார் உயிரோட மிச்சம் இருக்காளோ சொச்சம் அவள்லாம் அத்தனை பேரும் ராமன் நாமத்தை சொல்லி இறஞ்சி பாட ஆரம்பிச்சிடலாம். வெறும் ராமனுடைய பாட்டை மட்டும் பாடினா போராதுன்னு அவ சீதாராமனையும் சேர்த்து பாடினா. சீதையோட சேர்ந்த ராமனை ஜெய் ஜெய் சீதாராம் ஜெய் ஜெய் ராஜா ராம் அப்படின்னு எல்லாரும் பாட ஆரம்பிச்சாலாம். இது வால்மீகி ராமாயணத்துல சாட்சாத்தா தெரியறதோ இல்லையோ திருமங்கையாழ்வார் சொல்றார். ஏத்துகின்றோம் நாத்தழும்ப ராமன் திருநாமம் சோத்த நம்பி சுக்ரீவா உம்மை தொழுகின்றோம் வார்த்தை பேசி எம்மை உங்கள் வானரம் கொல்லாமே கூத்தர் போல ஆடுகின்றோம் குழமணி தூரமே. தோத்து போன ராட்சசால திருமங்கையாளர் தானும் ஒருத்தராக ஆகி அவருடைய பாவ விசேஷம் பாருங்க. தோத்து போன ராட்சசால ஒருத்தரா இருந்துட்டு நமக்கு எதிரி பட்சத்துல இருக்கக்கூடிய ராமன் ஜெயிச்சு விட்டார். ஸ்ரீராம ஜெயம்ன்றாலே ஜெயிச்சு விட்டார் ராமர். அந்த ஜெயிச்சதான எதிரி நாட்டு அரசனை தோத்து போன இந்த நாட்டு பிரஜைகள்லாம் எப்படி பாடுவா அப்படின்னு தான் பாடி பார்ப்போமே அப்படின்னு தோட்டாங்குழியா இருக்கக்கூடிய கோஷ்டியில தானும் ஒருவராக ஆகி பரகாலன் ஏத்துகின்றோம் நாக்குல தழும்பு ஏறுற அளவுக்கு
ராம 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 சீதா ராம ராம ராம், ராம 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 சீதா ராம ராம ராம் அப்படின்னு ராமன் திருநாமம். வெறும் நாமம் சொல்லக்கூடாது, ராமநாமம்னு சொல்லக்கூடாது, திருன்றது தான் சீதாராம்ன்றது. சீதையுடைய பேர் திரு. திருன்னா தாயார் இல்லையா? அல்ல, திருநாமம்ன்றதுனாலே ராமன் திரு அப்படின்னா ராம 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 சீதா, ராம 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 சீதா, ராம 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 சீதா தான் ராமன் திரு நாமம். எப்படி செல்வ திருமாலால் சொல்லிட்டா செல்வம்னு சொன்னாலே தாயார் தான்றாலோ, ஸ்ரீமன் நாராயணன் செல்வ நாரணன் அப்படிங்கிறதானதோ, அதே மாதிரி திரு அப்படின்னு சொல்லி ராமன் திருன்னு சொல்லியாச்சு. ராமனோட சேர்ந்த சீதை, சீதையுடையதான நாமங்களையும் ராமனுடைய நாமத்தையும் ஏத்துகின்றோம் நாமம் அப்படிங்கிறார். அதை எடுத்து இங்க கொடுக்கிறார். ஏத்துகின்றோம் நாத்தெரும்ப என்று தோற்றவர்கள் பாடுமா போலே. இப்படி பகவான் நம்மளை இத்தனை ஜென்மமா நம்ம அவன்கிட்ட டேக்கா கொடுத்துன்னு ஓடுறோம், கையில பிடிபடாத ஓடுறோம். பகவான் எப்படியாவது இவனை வளைய கட்டி பிடிச்சி எங்கேயாவது தூக்கின்னு போயிடலாம் வைகுண்டத்துக்குன்னு எவ்வளவோ பிரயாசப்பட்டு அனந்த கிளேச பாஜனமான சரீரத்துல மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துட்டு இப்படியே போயிட்டு இருக்கக்கூடியதான சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு சுகிருத விசேஷம், ஒரு புண்ணியம் அப்படின்னு கல்பிச்சுண்டாவது பகவான் கிருப பண்ணி சத்சங்கத்தை கொடுக்கிறான். அப்புறம் சத்சங்காது பவனி ஸ்பிருகா குருமுகாது ஸ்ரீசம் பிரபத்தியே ஆத்மவானு அப்படின்லாம் சொல்லிட்டு போறான் இல்லையா நடாதூரம்மாள். அதை மாதிரி எல்லாம் ஒவ்வொன்னா கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து வைகுண்டத்தையும் கொடுக்கச்சே அங்க என்ன ஆச்சுறானா, நான் தோத்து போயிட்டேன் நீ ஜெயிச்சாயின்னு சொல்றது இருக்கே, இதுதான் ஜிதந்தே புண்டரீகாட்சா நமஸ்தே விஸ்வபாவனா அப்படின்னு ஜிதந்தே ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறதே சொல்றது. அதுதான் இங்க சொல்றாரு, ஏத்துகின்றோம் நாத்தெழும்ப ராமன் திருநாமம். அங்க போன விட்டு என்ன சொல்லுண்டானா, படே மாயன் நீ அப்படின்னுமா இந்த ஜீவன். அதான் மாயன் நீ பாடையலோர் எம்பாவை. படே மாயன் நீ, என்ன மாயன்னா ஆச்சரிய சேஷ்டித பூதன் அப்படின்னு அர்த்தம். என்ன ஆச்சரியம்டானா, சம்சாரத்தை விட்டு கரையேறாத என்ன கூட ஆச்சரியத்தினால பிடிச்சி எப்படியோ சத்சங்கத்துல தூக்கி போட்டு எப்படி எப்படியோ பார்த்தா கடைசியில் வைகுண்டத்துல வந்து உன் மடியில உட்காந்துருக்கேன், இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு அங்க போய் சொல்ற வார்த்தையை ஆண்டாள் இங்க சொல்றா, மாயனை பாடையலோர் எம்பாவாய் அப்படின்னு. இந்த இடத்துக்கு சுவாமி அழகிமனவாள பெருமாள் நாயனார் மேலும் வாயினால் பாடியன்றி என்று அவதார கிரமம் பாடினபடி சொல்லிட்டு கேசவனை பாட என்றும் பாடிப்பறை கொண்டு என்றும் கீர்த்திமை பாடி என்றும் விரோதி நிவர்த்தகத்துவம் பாடினபடி சொல்லிட்டு முகில்வண்ணன் பேர் பாட என்று வடிவழகுக்கு தோற்று பாடின பாடி சங்கோடு சக்கரமேந்தும் என்று திவ்யாயுதங்களுக்கும் அவயவ சோபைக்கும் தோற்று பாடினபடி இங்கு வெறுங்கையோடே நின்று வென்றபடிக்கு தங்களுக்கு தோற்றபடியையும் பாடுகிறார்கள். அவனுடைய ஒவ்வொன்றுத்தையா சொல்லி 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 பாடுறாளாம். அது என்னன்னா, நான் வாயினால் பாடினா அவன் அவதாரத்தை வாயினால பாடுறது. ஏன்னா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு மதுரையில் அவதாரம் பண்ணதான அவதாரத்துக்கு வாயினால் பாடணும். அப்ப அவதாரத்துல வாயினால பாடுறது அப்படின்னா என்னன்னா, கிருஷ்ணனுடைய நாமத்தை பாட வேண்டியதான். கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணாலே அந்த அவதாரத்துக்குன்னு நாமத்தை பாடுறது. அதுக்கு அடுத்து என்னடா, ரெண்டாவது கேசவனை பாட அப்படின்றா இல்லையா, அதுல வந்து எதிரானா கேசவனை பாட கீர்த்திமை பாடி போய் அப்படிங்கிறதுலாம் விரோதிகளை போக்கி நமக்கு பகவான் நமக்கு வர விரோதிகளை போக்குறான் இல்லையா, விரோதி நிரசன சீலன், அதுக்குரிய நாமங்கள் எல்லாம் பஜனை பாடுறது, கேசவா முதலிய நாமங்களை பாடுறது. அதுக்கு அடுத்து என்னன்னா, முகில்வண்ணன் பேர் பாட ரூப சௌந்தரியம், முகில்வண்ணன்றது இந்த ரூப சௌந்தரியத்துக்கு வாச்சகமான நாமங்களை பாடுறது. அதுக்கப்புறம் சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையன்னா அவனுடைய திவ்யாயுதங்களுக்கு பாடுறது. ஏன்னா சங்க சக்கரதர அப்படின்னு பாடுறா இல்லையா. இந்த மாதிரியான பாட்டுகள் நிறைய இருக்கு, பண்டரிபுர பாட்டுகள்லயும் இருக்கு, இங்கேயும் பாடுறவா நிறைய இருக்கா. அப்போ சங்க சக்கரதரனாக இருக்கக்கூடியதான அந்த நாமங்கள் எல்லாம் பாடுறது திவ்யாயுதங்களுக்கு. இப்படியாக பகவானுடைய நாமங்களை பாடுறதுக்கா அதுதான் பாடன்னு முடிக்கிறான். மாயனை பாடையலோர் எம்பாவா எல்லே இடங்களியே அப்படின்னு ஒவ்வொரு தோழி எழுப்பச்சவும் ஆண்டாள் நாமத்தை எப்படி மகிமையை எடுத்து காட்டுறா, நாமத்தை சொல்றதுதான் கதின்னு காட்டுறா. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வைஷ்ணவனுக்கும் தாரக போஷக போக்கியங்கள்லாம் நாமம் தான் காட்டுறா. இப்படி பலவேறு விதமாக நாம மகிமைகளை ஆண்டாள் காண்பிச்சுட்டே வரா. இதுக்கு அடுத்தது
அடுத்த பாசுரத்துக்கு திருப்பி அடுத்து வரக்கூடிய பாசுரங்கள்ல இன்னும் திருப்பாவையில் இருக்கு நாம மகிமை, அதை மேல அனுபவிக்கலாம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.